கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம் தோழர். தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இறுதி கட்டத்தை எட்டியிருக்குன்னு தான் பார்க்க முடியும். இன்னும் ஒரு நாளில் தேர்தல் கூட நடைபெற இருக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா டெல்லியினுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கூட சென்னை குளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் கூட சேர்ந்து கேம்பெயின் பண்ண இருக்கிறாங்க. தற்போது இந்த ஒரு செய்தி பேசப்பொருளாக இருக்கிறது. அண்மையில உங்களுக்கு தெரியும், பீகாரினுடைய முன்னாள் துணை முதல்வர் இருந்த தேஜஸ்வி யாதவ் கூட கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல பிரச்சாரம் பண்ண பார்க்க முடிஞ்சு. தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தோழர், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை எதிர்கட்சி தலைவர்கள், ஓகே, RSS, பாஜக, மோடி, அமித்ஷா 3% பார்ப்பன பிராமண கும்பலுடைய சதிவலை அரசியலால, சங் பரிவார் அரசியலால, ஜாதிவெறி மதவெறி கும்பல் அரசியலால பெரும் பேரழிவுல சந்திச்சிருக்காங்க. ஓகே, அதுல முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா. இந்த தலைவர்கள் பெரிய பெரிய நெருக்கடிகள், ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டாங்க, அரசியலே நிர்மூலமாயிட்டாங்க. அகிலேஷ் யாதவ் நீங்க எடுத்துக்கோங்க, எல்லாருமே நீங்க இந்தியா முழுக்க நீங்க எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் லிஸ்ட் கொடுப்பேன் நான். அடுத்து மம்தா பானர்ஜி, அப்படியே பினராயி விஜயன், ஸ்டாலினை போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா தமிழ்நாடு பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அது ஏன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க உணர்ந்திருக்கிறாங்க, தமிழ்நாடு தான் இந்தியாவில் RSS, பாஜக, மோடி, அமித்ஷா எதுக்குது, இந்த வலதுசாரி அரசியலை, சங் பரிவார் அரசியலை எதுக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. கருத்தியல் ரீதியாகவும் தமிழ்நாடு அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தியல்ல வேரூன்றி இருக்கு, ரொம்ப பலமா இருக்கு. மக்களும் அந்த கருத்தியல் ஏற்றார் போல வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாங்க, வாக்கு செலுத்துறாங்க. அந்த கருத்தியலுக்கு மக்கள் எந்த அன்காம்ப்ரமைஸ்ட் லெவல்ல மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறான் யாரு? இவங்க எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிற மாநில தலைவர்கள், வட இந்திய தலைவர்கள் முக்கியமா. அப்ப அவங்க இதுக்கு மேலும் பலம் சேர்க்கணும். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முயற்சிகளுக்கு, தமிழ்நாட்டுடைய அந்த அந்த மத நல்லிணக்க, சமூக நல்லிணக்க அரசியலுக்கு மேலும் பலம் சேர்க்கிறதுக்கு தான் அவங்க இது பண்றாங்க. இவங்க எல்லாருமே, நீ அரவிந்த் கெஜ்ரிவால், தேஜஸ்வி யாதவ், அதுக்கடுத்து இந்த தலைவர்கள் எல்லாருமே, மணிஷ் சிசோடியால எல்லாருமே பல நேர்காணல்ல, வட இந்தியால அவங்க ஊடகத்திலே பல நேர்காணல் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவிலே பெஸ்ட் மாடல், திராவிடியன் மாடல் இஸ் த பெஸ்ட் மாடல், இந்தியாவோட பெஸ்ட் சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின்றத அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அப்ப அதை அவங்க கத்துக்கிறாங்க, கத்துக்கிறாங்க, எப்படி நம்ம ஸ்டேட் எப்படி டெவலப் பண்ணலாம், பீகார், உத்தரப்பிரதேஷ், அதுக்கடுத்து இவங்க டெல்லி, இந்த யூனியன் டெரிட்டரி டெல்லி எல்லாம் எப்படி டெவலப் பண்ணலான்றதை அவங்க கத்துக்கிறதுக்கு தான் அவங்க போறாங்க. ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க நம்ம இந்தியா கூட்டணியில அங்கம் வைக்கிறோம், அப்ப நம்ம இதுக்கு போய் பிரச்சாரத்தை பண்ணி நம்ம இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவோம். இப்ப நீங்க டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு யாரு முதல்ல கொடுத்தது? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த டீலிமிட்டேஷன் சட்ட நகலை எரிச்சது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்துல முடக்கினது யாரு? திமுக எம்எல்ஏக்கள், திமுக எம்பிக்கள், காங்கிரஸோட எம்பிக்கள். ராகுல் காந்தி என்ன பேசினாரு? ராணிப்பேட்டையில, சோளிங்கர்ல, பொன்னேரியில என்ன பேசினா, நீங்க பார்த்து துறையூர்ல பேசுறது, இன்னைக்கு கன்னியாகுமரி வந்திருக்காரு. அப்ப நீங்க பாருங்க, இந்தியா கூட்டணியோட ஆணி வேறே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக, திராவிட இயக்கம், திராவிட கருத்தியல், தந்தை பெரியார், திராவிட மாடல். இந்தியா கூட்டணியோட ஆணி வேறு நான் சொல்றேன், தமிழ்நாடு தான். ஓகே, அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மணிஷ் சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆட்சியவே இழந்துட்டாங்க. நீங்க ஒரு இளைய முறைகேடு கேஸ் ஒன்று உருவாக்கி, லிக்கர் கேஸ் ஸ்கேம் ஒன்று உருவாக்கி அவங்க மேல வழக்க போட்டு யோசிச்சு பாருங்க, சிட்டிங் சிஎம் தூக்குறாங்க. இடி, ஐடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கோர்ட்ல கேசஸ் போட்டு தூக்கி அவர் முடக்கி, இப்ப சிஎம் போஸ்ட் இல்லாம ஆகிட்டாங்களா? ஏஏபி கவர்மெண்டே கவுத்திட்டாங்களா? டெல்லியில கவுத்தி இப்ப பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி இப்ப பீகார் நடந்த தேர்தல் பாருங்க, எப்படி அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி. 30 வருஷம் காட்டாட்சியை கொடுத்திருக்காரு நிதிஷ்குமார், 24 வருஷம் சிஎம். ஆனாலும் மக்களுக்கு விரக்தி, வெறுப்பு நிதிஷ்குமார் ஆட்சி மேல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பீகார்ல தேஜஸ்வி யாதவ் முடிச்சுட்டாங்க, லல்லு பிரசாத் யாதவ் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இப்ப நிதிஷ்குமாரே முடிச்சு ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டு சௌத்ரின்னு ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. யாரு? RSS, பாஜக, சங்கியை கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. இந்த பீகார் நடந்தது இப்ப போன வாரம். ஓகே, அப்ப நீங்க வட இந்தியாவில கூடிய எல்லா தலைவர்களையும் ஒழிக்கக்கூடிய வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு, ஒழித்து அழிக்கக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு, இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்தியாவுக்கான தீர்வு என்பது பெரியாரியம், தந்தை பெரியார், திராவிட கருத்தியல், திராவிட மாடல், தமிழ்நாட்டு தான் அந்த சொல்யூஷன் இருக்குது. இந்தியாவை காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்துறாரு, பெரியார், கலைஞர் உங்களுடைய வழியில தமிழ்நாடு சிறப்பா செயல்படுதுன்னு ஒரு கருத்தை கூட வைக்கிறாரு. இல்ல, அதான் சொல்றீங்க, மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் கிடையாது, அவர் கர்நாடக பூர்வீக சேர்ந்தவர், அவர் கர்நாடகத்துல பூர்வீகம் அவருக்கு.
அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு அவர் காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்காரு. அது காரணம் என்ன? எங்க இருந்து பேஸ்? காங்கிரஸோட ஐடியாலஜி ஒன்னு இருக்குது, டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஐடியாலஜி ஒன்னு இருக்குது, இந்திய அரசியல் சட்டம் ஒன்னு இருக்குது. அதோட திராவிடியன் அந்த பெரியாருடைய போராட்டமும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய போராட்டத்தின் விளைவாக தான் நீங்க மல்லிகார்ஜுன கர்கே காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்காரு. ஜெகஜீவன் ராம் இருந்தாங்க அந்த கட்சியில, அப்புறம் மீரா குமார் இருந்தாங்க, சபாநாயகரா இருந்தாங்க நாடாளுமன்றத்துல. அப்படி நீங்க வரலாறு எடுத்துட்டு வாங்க. இப்ப இங்க நீங்க எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு மல்லிகார்ஜுன கர்கே மட்டும் கிடையாது, ஏன் கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வந்துட்டு போனாரா இல்லையா பிரச்சாரத்துக்கு? 2 முறை வந்துட்டு போனாரு போன வாரம். பொன்னேரிக்கு வந்திருந்தாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல பல பகுதிகளுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண கர்நாடக துணை முதலமைச்சர் நான் சொல்றேன். அப்ப நீங்க பாருங்க, இந்தியாவுக்கே இன்னைக்கு விடை, சொல்யூஷன், பாதுகாப்பு தமிழ்நாடு திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் ஒற்றை நட்சத்திரம் நம்பிக்கையா இருக்கிறாரு. அப்ப இதுதான் வந்து என்னன்னா, இந்தியாவுக்கே இப்ப வந்து நம்பிக்கை ஒளி நம்ம தான், தமிழ்நாடு தான். தமிழன் போடுற வழியில தான் இந்தியா பயணம் ஆகணும். அப்பதான் இந்தியா முன்னேற முடியும். ஏன்னா நல்லா பாருங்க, தமிழ்நாட்டுடைய ஜிடிபி, பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு கிராஸ் இன்கமா இருக்கட்டும், பெர்காப்ஷியா இன்கமா இருக்கட்டும், கிராஸ் அவுட்புட்டா இருக்கட்டும், கிராஸ் ப்ராஃபிட்டா இருக்கட்டும், தொழில்துறை வளர்ச்சியா இருக்கட்டும், சுகாதார உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி, ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும், எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா, கல்வியில இருந்து லிட்ரஸி ரேட்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா, வேர்ல்டோட உலக நாடுகளோட தமிழ்நாடு கம்பீட் பண்ணுது. சைனா வந்து உலகத்துல டாப், அமெரிக்கா உலகத்துல டாப், இந்தியால டாப். இந்தியால ஒரு சைனானா அது வந்து தமிழ்நாடு தான், இந்தியால ஒரு அமெரிக்கானா தமிழ்நாடு தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. காரணம் தந்தை பெரியாருடைய அந்த சமூக சீர்திருத்தமும், அவருடைய அந்த கடின உழைப்போ, சமூக பணியோ, அதோட வந்து திராவிட கருத்திலும் திராவிட மாடலும் திமுகவும் தான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. முதலமைச்சர் டாக்டர் கலைஞரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இதை வந்து இந்தியா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஆர்எஸ்எஸ் பாஜக ஆபத்தை உணர்ந்த எல்லாருமே இப்ப இதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவை வழிநடத்த வேண்டும், திராவிட மாடலும் திராவிட கருத்தியலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இந்தியா வழிநடத்தணும்ன்ற வந்துட்டாங்க. இப்ப நாளை பின்ன தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டோட பிரதமராக கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இவர் தான் இருக்கிறார் லீட் பண்றது, இவர் யாருமே கிடையாது. எல்லாருமே அதான் சொல்றாங்க, எங்களுக்கு லீடரே வந்து ஸ்டாலின் தான் சொல்றாங்க. இதுவெல்லாம் நடக்கலாம். 2029 தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, சொல்ல முடியாது. இந்தியாவோட பிரதமராக கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஊழல் பெருகி விட்டுறது, இந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புனாதான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. சென்னையில் கூட நேற்று எதுனா அமித்ஷா அவர்கள் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து ஒரு ரோட் ஷோ கூட நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? அந்த ஆர்எஸ்எஸ், பாஜக, மோடி, அமித்ஷா, 3% பிராமண பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் வந்து என்ன ஸ்கெட்ச் போட்டு என்ன பிளான் பண்ணி என்ன மயிலாப்பூர் ராஜமுந்திரி என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் இங்க எந்த பருப்பு வேகாது. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் மண், பெரியார் மண், பெரியார் மண். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மக்கள் திராவிட கருத்தியலோட பின்னி பிணைஞ்சு ஊறி போயிருக்கான். அதை நீங்க என்றுமே நீங்க தகர்க்க முடியாது. அதை தமிழ்நாடு உள்ளவரை, உலகம் உள்ளவரை அந்த கருத்தியல் இருக்கும். அம்பேத்கரின் பெரியாரே மார்க்சியம் எந்த மாற்றத்துக்கு கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊழல் இருக்குன்னா மத்திய அரசு நீங்க எவ்வளவு ஊழல் பண்றீங்க? ஒன்றிய அரசு, அமித்ஷாவோட சொத்து மதிப்பு என்ன, மோடியுடைய சொத்து மதிப்பு என்னன்ற பினாமிகளை வச்சு நீங்க பாருங்க. மோடிக்கு இருக்கக்கூடிய பினாமிகள் அதானி அம்பானி யாரு? அதானி வந்து இன்னைக்கு அம்பானியே முந்திட்டாரு. ஏசியால டாப் 10 லிஸ்ட் முந்தானத்து போடுறாங்க, பணக்கார லிஸ்ட் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்ப அதானி, செகண்ட் பிளேஸ் தான் இப்ப அம்பானி. அம்பானி தான் இருந்தாரு டாப்ல, இன்னைக்கு அம்பானி கீழே வந்துட்டாப்ல, அதானி மேல போயிட்டாப்ல. அது எப்படி அதானிக்கு வந்து இவ்வளவு 10-11 ஆண்டுகள் எப்படி இவ்வளவு சொத்து வந்தது? ஒரு டைமண்ட் புரோக்கரா இருந்தாரு, ஒரு கான்ட்ராக்டரா இருந்தாரு குஜராத்ல. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண பிசினஸ்மேன், லோக்கல் பிசினஸ்மேன் குஜராத்ல. அப்படிப்பட்ட ஒரு லோக்கல் பிசினஸ் அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு லோக்கல் பிசினஸ்மேன் எப்படி உலக லெவல்ல எப்படி போக முடிஞ்சது? அமெரிக்கால எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அமெரிக்கால எது கேஸ் போட்டாங்க? அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எது கேஸ் போட்டாரு அதானி மேல? சொல்லுங்க. நீங்க கேஸ் போட்ட ஆர்டர் ஆச்சா இல்லையா? இந்த ஆர்டரை இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் இப்ப ஃபர்தர் அப்பீல் போயிருக்கீங்க அந்த மேட்டர்ல? அப்ப நீங்க பாருங்க, இப்ப அதானி வந்து மோடியோட பினாமி, அம்பானி வந்து மோடியோட பினாமி. மோடி வந்து அதானி அம்பானிக்கான ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காரு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னும் பல பெருமுதலாளிகளுக்காக ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காரு. பில்கேட்ஸ்க்கான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. பில்கேட்ஸ்க்கு மோடிக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதை சொல்லுங்க. நீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னாச்சு? இஸ்ரேல்ல போய் நீங்க என்ன பண்ணீங்க? பெஞ்சமின் நெட்டானியாவோட உங்களுக்கு என்ன உறவு? இப்படி நீங்க இப்படியே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மோடி பண்ணாத ஊழல் நான் கேட்கிறேன். நீங்க வந்து இன்னும் பாருங்க, பிஎம் கேர் ஃபண்ட் ஊழல், ரஃபேல் ஊழல், எவ்வளவு நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க? நீங்க உங்க ஊழலுக்கு அளவே கிடையாது. பல லட்சம் கோடி அடிச்சிட்டீங்க. நீங்க டிமானிட்டைசேஷனே ஊழல் தான். அது பிளாக் ஒயிட்டா மாத்தி கொடுத்த ஊழல். அது இது நடந்த சம்பவம். அது கண்டெய்னர் நிறைய பணங்களை கொண்டு போய் ஒரு டெல்லியில ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வச்சு இங்க மாத்திருக்காங்க. இது நடந்த சம்பவம். அது
அப்ப மோடி பண்ணாத ஊழலா நான் கேட்கிறேன். ஒன்றிய அரசுல எல்லாருமே ஊழல் தான் பண்றாங்க. மத்திய அமைச்சர் எல்லாம் ஊழல் பண்றான். பாஜக RSS ஆளக்கூடிய மாநில வியாபம் ஸ்கேம் யார் பண்ணா? மெடிக்கல் சீட் ஸ்கேம் யார் பண்ணது? இன்னைக்கு பிஜேபி வந்து ஊழல் வாஷிங் மிஷின். அஜித் பவார் ஊழல்வாதி. பலாயிரம் கோடி 20,000 30,000 கோடி அடிச்சாரு. பிடபிள்யூடி மும்பை பிடபிள்யூடில பாம்பே பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவரை உடனே வாஷிங் மிஷின்ல போட்டு பிஜேபி என்ன பண்றாங்க, டெபுட்டி சிஎம் ஆக்கி கிளீன் பண்ணிட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காரு. இப்படி நீங்க ரிஸ்க் எடுங்க. நீங்க பாஜக சேர்ந்தவன் எல்லாம் இப்ப நீங்க தினகரன் இவங்க யாரும் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, சசிகலாவையும் விட்டு வச்சிருக்காங்க. நீங்க வாங்க அப்படி வரிசையா வாங்க. நீங்க அன்புமணி மெடிக்கல் ஸ்கேம் பண்ணாரா இல்லையா? மெடிக்கல் சீட்ஸ்ல யூஜி பிஜி அலாட்மெண்ட்ல எய்ம்ஸ் அந்த இதுல மெடிக்கல் இந்தியன் மெடிக்கல் இதுல அப்போ வந்து அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டருக்கு பண்ணார்ல, அவர் ஏன் நீங்க இப்ப விட்டு வச்சிருக்கீங்க? ஏன் ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க அவருக்கு? இப்படியே நீங்க போடுங்க. நீங்க வந்து இப்ப தேவநாதன் இருக்காருல்ல, தேவநாதன் யாதவ் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் இந்துக்களுடைய பணம் பிராமணர்களோட பணத்தை இந்து சிட் ஃபண்ட் சொசைட்டின்னு சொல்லி மயிலாப்பூர்ல வச்சு 500,000 கோடி அடிச்சாரு, பலாயிரம் கோடி அடிச்சாரு. அவர் தான் ரிச்சஸ்ட் என்ன சொல்றது பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு. மார்டின் நீங்க பணம் வாங்கல, லாட்ரி மார்டின் லீமா ரோஸ் நீங்க பணம் வாங்கலையா? ஆதவர்ஜுன் பணம் வாங்கலையா? நீங்க ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் உங்களுக்கு பணம் கொடுக்கலையா? பாஜகவுக்கு எலக்ட்ரல் பாண்ட் பெரிய ஸ்கேம். நவீன உலகத்துல எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி ஒரு ஸ்கேம் நீங்க பார்க்க முடியாது. பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல் பத்தி பேச தகுதியே கிடையாது. அதிமுக ஊழல் கடைபிடித்த கட்சி. இருந்தாலும் இன்னைக்கு குளத்தூர்ல வந்து முதலமைச்சர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் டெல்லியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரே நேரத்தில் பிரச்சாரம் பண்ற ஏதாவது மாற்றம் வருமா தமிழ்நாட்டில்? எப்படி பாக்குறீங்க அந்த இறுதி கதை? தொடர் தமிழ்நாடு திமுகவுக்கு மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சாதகமா இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற வட இந்திய தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்க வந்து பிரச்சாரம் செய்வது மேலும் வந்து களத்தை வந்து நமக்கு சாதகமா பலப்படுத்தும். இப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா இவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து வந்து நான் இப்படி லிஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊழல் பட்டியல் போய்கிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி எல்லாம் தீவே வாங்கி வச்சிருக்காரு வெளிநாட்டுல. இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். பொள்ளாச்சி ஜெயராமன்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம செல்லூர் ராஜு, ஆர் உதயகுமாரே பலாயிரம் கோடி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் அனைவருக்கும் வந்து பேச தகுதி கிடையாது. ஊழலை பத்தி பேச, ஆட்சி நிர்வாகத்தை பத்தி பேச தகுதியே கிடையாது. இவங்களுக்கு என்ன கல்வி அறிவு பேக்ரவுண்ட் இருக்குது? இவங்களுக்கு ஊழல் தான் இவங்களோட ஊற்று. இது ஊழல் தான் இவங்களுக்கான இது எலிஜிபிலிட்டி அரசியல். இவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க அவனுக்குமே அதிமுக காரன், பாஜக RSS காரனுக்கு, சங்கிப்பயல்களுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்தியா முழுக்க ஒரு ஒருங்கிணைதல் ஏற்படுது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினால இந்தியா கூட்டணியில ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுது. ஒரு கன்சல்டேஷன் உருவாகுது. என்ன கன்சல்டேஷன் அது? மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகள், அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் சார்ந்து இயங்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்தியா முழுக்க ஒருங்கிணைஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் அது அந்த கருத்தியல் சார்ந்து ஒருங்கிணைஞ்சிட்டு இருக்கான். இதான் வரலாறு. 1967 இருந்து இன்னைக்கு வர நீங்க வச்சுக்கோங்க. எத்தனை தேர்தல்? ஒரு 6-8 தேர்தல் வச்சுக்கோங்க. நீங்க சட்டசபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 5-7 தேர்தல் வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த கருத்தியல் தான் நின்றுட்டு இருக்கான். RSS பாஜக வலதுசாரி கருத்தியல், சங் பரிவார் கருத்தியலுக்கு, பார்ப்பன கும்பலுடைய கருத்தியலுக்கு, 3% கும்பல் கருத்தியலுக்கு என்னைக்குமே தமிழ்நாடு திராவிட நிக்க மாட்டான். அதுக்கு சாதாரணமா ஓட்டு போட மாட்டான். பெரியாரே சொல்லியிருக்காருல்ல, அதான் தமிழை புரிஞ்சு வச்சிருக்கான். பெரியார் என்ன சொல்றாரு? பாப்பா எதை செய்யறானோ அதுக்கு எதிராக நீ செய்யு. பாப்பா அவனை ஓட்டு போட்டா நீ அதை எதிர்த்து ஓட்டு போடு. பாப்பா அவனு செஞ்சானா நீ அதுக்கு எதிர் நிலைப்பாடு எடு. அதுதான் உனக்கு என்னைக்குமே பாதுகாப்பு. அப்ப அப்படிப்பட்ட கருத்தியல வந்து அதான் சொல்றேன். சித்தர் திருவிழா மதுரையில இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில சித்தர் திருவிழா மக்கள் பாருங்க, இந்த 10 நாள் போய் கொண்டாடுவான். சித்தர் திருவிழா அழகராத்துல இறங்குறதுக்கு போவான், தேரோட்டத்துக்கு போவான், திருக்கல்யாணத்துக்கு போவான், உற்சவத்துக்கு போவான், எல்லா விதமான சடங்குகளுக்கு போவான். மீனாட்சி அம்மன் கோயில்ல மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி முழுக்க மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி பிரகாரம் முழுக்க கூட்டம் தான் இருக்கும். மதுரை மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கோயிலுக்கு போவான், மீனாட்சியை கும்பிடுவான், அழகரை கும்பிடுவான். எலெக்ஷன் பூத்துல போய் யாருக்கு ஓட்டு போடுவான்? தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு திமுக ஓட்டு போட்டு வந்துருவான். இதான் மதுரை மக்கள். அப்படி இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட மதுரை நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் உள்ள ஊர் மதுரை, தமிழ்நாடுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதிகமான கோயில் எங்க இருக்கு இந்தியால? தமிழ்நாட்டுல தான் அதிகமான கோயில் இருக்கு. வைணவ ஸ்தலங்கள், சைவ ஸ்தலங்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மாக்கே இங்க ஸ்தலம் இருக்குது. தானமலையான் கோயில் இருக்கு சுசீந்திரத்துல. அப்ப இப்படிப்பட்ட ஸ்தலங்கள்லாம் இருக்கக்கூடிய அதிக கோயில்கள் உள்ள ஊர் தமிழ்நாடு தான் இந்தியாலேயே. வட இந்தியாவுக்கு அந்த அளவு கோயில் இருக்காது. இங்கேயும் பார்ப்பன சமூகம் பெரும்பான்மையா வசிக்கிறாங்க. இங்கேயும் பார்ப்பனர்களுக்கு அக்ரகார ஏரியாக்கள் இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் திராவிடன், தமிழன், தந்தை பெரியார், திராவிட கருத்தியல், திராவிட மாடல், திமுக தான் ஓட்டு போடுவான். அந்த கருத்தியலுக்கு எதிராக வேலை பார்க்க மாட்டேன். தமிழன் திராவிடே ஒர்க் பண்ண மாட்டேன். அதனால வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புன்றது மக்களுக்கு தெரியும். அப்ப பாஜக கூட்டணி மண்ண கவியுமா? படுதோல்வி அடையும். மண்ண கவுன்னு கூட சொல்லாதீங்க. டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. பல தொகுதியில வந்து வாங்க மாட்டாங்க. சில தொகுதிகளே வந்து பாத்தீங்கன்னா வந்து அது பெரிய ஒண்ணும் விக்டரி ரேஞ்சுக்குலாம் வரமாட்டாங்க. வெற்றி வரும் அந்த இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. மண்ணை கவுவாங்கன்றது கூட சொல்ல முடியாது. அழித்து ஒழிக்கப்படுவார்கள். ஓகே தான், புதைக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஓகே, நன்றி.